Experts Hospitals. நிலம்பூர்லேருந்து வரேங்க மேம். ரொம்ப கால் வலி அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். எனக்கு இந்த ஒரு மாதமாக ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு கால் வலியாக இருந்தது. இங்கே நம்மக்கிட்ட எத்தனை நாளாக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்போ இன்னையோட ஒரு மாதம் ஆகுதுங்க மேம். இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு 75% குறைஞ்சிருச்சு. வெரி நைஸ். 2 கிலோ வெயிட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கேன். வெரி குட் வெரி குட். டயட் சார்ட் கொடுத்தாங்க. எங்களுக்கு தெரியல எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு குறைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரண்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த டீடாக்ஸ் பண்ணிக்கிறது. ஆனால் என்ன மெத்தட் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் டிஃபர் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு டீடாக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம வாயிலிருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய க்ளீன் பண்ணுறது, கொலோன் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லிவர் டீடாக்சிஃபிகேஷன், நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக நம்ம இந்த கொலோன் கிளீனிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது நீங்கள் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக இது வயிறு க்ளீன் பண்ணுறதுங்கிற ஒரு மெத்தட் எல்லா மருத்துவத்திலையுமே இருந்தாலும் கூட இந்த சித்த ஆயுர்வேதாவில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான விஷயம். இது வெறும் அந்த கொலோன் கிளீனிங் மட்டுமே யூஸ் ஆகாமல் வாத பித்த கப நாடியை சரி பண்ணும். அப்போ வாத பித்த கப நாடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முக்குற்றம்னு என்ன? இந்த வாத பித்த நாடி இருக்க வேண்டிய அந்த அளவுகளிலிருந்து மாறுபடும் பொழுது நோய்கள் தோன்றுது அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கோட்பாடு, ஆயுர்வேதாவோட கோட்பாடு. இப்போ இந்த நாடி அதை சரி பண்ணணும். இப்போ நம்ம இந்த டீடாக்ஸ் பண்ணினாவே நாடி சரியாகுமானா சரியாகும், நிறையா விஷயங்கள் சரியாகும். இந்த டீடாக்ஸ் பண்ணும்போது பொதுவாக ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, வயிறு அப்பப்போ உப்புணமாக இருக்குது, ஒரு கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குது, எப்பவுமே ஒரு வெயிட்டை தூக்குன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, நான் ஒரு விஷயத்தை ஸ்பீடாக என்னால் செய்ய முடியல, ஈவன் நான் ஒரு ஆக்டிவிட்டி நான் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறேன் அப்படிங்கிற பலரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய மருந்துகள் எடுத்த அதனால் எனக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. ஸ்கின்ல பிரச்சனை வருது, இரிட்டேஷன் வருது, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் இந்த டீடாக்ஸ் எடுத்துக்கலாம். நார்மலாக மற்ற டீடாக்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதை வயிறை அலசி க்ளீன் பண்ணுறது ஒரு மெத்தட். இதை தான் பொதுவாக நம்ம டீடாக்ஸுங்கிறோம், இல்லை வயிறை க்ளீன் பண்ணுற மெத்தட் கொலோன் க்ளீனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் நம்ம மெத்தட் எந்த வித்தியாசம்னா, இதில் சித்தாலேயே உயரிய மருந்துகள் மூலமாக இதை கொடுக்கும் பொழுது இது என்ன பண்ணுதுன்னா வயிறு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவுகள் நல்லா அந்த அரும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உள்ள அந்த கொலோன் பெருங்குடல் சிறுங்குடல் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதிலிருந்து அந்த சத்துக்களை உறிஞ்சி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த சுருங்கி விரியும் தன்மையினால் அந்த சத்துக்களை உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும். நம்ம நிறைய பேர் இந்த சாப்பிட்றனாலையும் அந்த கொலோனுக்குள்ளே பார்த்திங்கன்னா சில டாக்ஸின்ஸு அப்படியே நின்றுட்டே இருக்குது. இதிலிருந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், டாக்ஸின்ஸ் விஷத்தன்மையான விஷயங்கள் கூடிய இதுதான் நமக்கு ஸ்கின் ஆகட்டும் நிறைய நோய்களுக்கு ஒரு காரணமாக, ஈவன் தலைவலி, வயிற்று வலி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஈசோபேக்கட்டிஸ் போன்ற பல விஷயங்களுக்கும் இது ஒரு காரணமாக அமையுது. நோய்களுடைய தன்மை அதிகமாக இருக்கும் இந்த காரணங்களை. இதையெல்லாம் நார்மலாக ஒரு க்ளீன் பண்ணுறதுங்கிறதுக்கும் நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபைபர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹீலிங் பண்ணி க்ளீன் பண்ணுறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சித்த மருத்துவத்தில் நம்ம பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேன், தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு சொல்லி. இதை நம்ம தினம் 2ங்கிறது நம்ம 2 முறை நல்லா மலம் கழிக்கணுங்கிறது தான் தினம் 2. வாரம் 2ங்கிறது 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும். இந்த பழக்கமே நிறைய பேருக்கு இல்லை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும். இது பொதுவாக இதை ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸாவது பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர், நம்ம வெளியே போகிறோம், சுற்றுறோம், வேலை செய்கிறோம், டென்ஷன் ஆகிறோம், ஏதாவது ஒரு ப்ரெஷரில் இருக்கிறோம், இது எல்லாமே நம்மளுடைய உடல் சூட்டே அதிகம். நிறைய நோய்கள், அல்சர்லேருந்து தலைவலி, ஸ்கின் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உடல் சூட்டை பொறுத்துது. ஈவன் சுகர்லேருந்து எல்லாமே உடல் சூட்டை பொறுத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்ம தணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம இந்த 2வது விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அதனால் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். 3வது விஷயங்கள் விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதாவது மாதத்துக்கு 2 நாளாவது ஒரு ஃபாஸ்டிங் இருங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே ஒரு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இதில் நம்ம ஜூஸ் ஃபாஸ்டிங் இல்லை, நான் ரொம்ப டோட்டல் ஃபாஸ்டிங் இருக்க முடியல அப்படின்னா ஒரு ஜூஸ் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். காலையிலேருந்து வெறும் லிக்விடாக எடுக்க ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம லிக்விடாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அந்த உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷப் ஆகி அடுத்த நாள் நம்ம அந்த ஆக்ஷன்ஸ் ரொம்ப நம்ம உடம்புல நல்லாயிருக்கும். இது ஒரு மெத்தட். அப்புறம் நம்ம இந்த வருடம் 2ங்கிறதா நாம் சொல்கிற இந்த பாயிண்ட் டீடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது என்னன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை தேவையில்லாத கழிவுகளை நீக்கிடும்.
இதை ஒரு ப்ராசஸாகவே நம்ம சொல்லுவோம். நம்ம பொதுவாக மருந்துகள் கொடுக்கறதுக்கு முதல் நாள் இதை நம்ம செஞ்சுட்டு அதை எடுத்துக்கங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வாதப்பித்த நாடி அதுலேயே நிறைய நோய்களை சரி பண்ணிடும். ரெண்டாவது, இது உடம்பு நல்லா க்ளீனாக இருக்கும்போது மருந்துகளுடைய அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, எனர்ஜி லெவலில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஒரு விஷயங்களை பண்ணும். டாக்ஸின்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். இதெல்லாம் பண்ணும் பொழுது அடுத்த மருந்துகள் எடுக்கும்பொழுது அதோடய ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மருந்துகள் எடுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வயிறை க்ளீன் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ இதுதான் நம்ம பொதுவாக சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். இதில் இப்போ நாங்கள் நிறைய பேர் இன்பேஷன்ஸாக வச்சு பண்ணும்பொழுது என்னென்னா நிறைய விஷயங்களை பண்ணுவோம். இப்போ கலிக்கம் பண்ணுவோம், கண்ணுக்கு மூக்குக்கு வந்து நசியம் பண்ணுவோம். இது வாமிட் கொடுக்குறது சிலருடைய அந்த உடல் அமைப்பு, அந்த கான்ஸ்டியூஷனல் அமைப்புகளை பார்த்துட்டு, அந்த வாதப்பித்த கவநாடி பார்த்துட்டு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மோஷன் வழியாக, அந்த டாய்லெட் போகிற ஆனஸ் வழியாக வந்து நம்ம சில மெடிக்கேட்டட் ஆயில் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் இப்போ கொடுக்கும்பொழுது என்னென்னா அந்த கொலோன் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகி நம்ம வந்து ரொம்ப ஒரு ரெஜுவினேஷன் தெரப்பியாக இது மாறும். அந்த டீடாக்ஸ் ப்ராசஸ்ங்கிறது எல்லாமே செய்யுது. அதே மாதிரி வர்மா பாயிண்ட்ஸ் சிலது கொடுக்கும்பொழுது நம்ம உடம்புல டீடாக்ஸ் அந்த வந்து லிம்பாக்டிக் சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் பண்ணும். திஸ் இஸ் கால்டு இன்டகிரேஷன். நம்ம சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்டகிரேஷன் சொல்கிறோம்னா திஸ் இஸ் கால்டு இன்டகிரேஷன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்ந்து செய்யும் பொழுது அவங்க வந்து அந்த டோட்டல் ஒரு 3 days நம்ம வந்து டீடாக்ஸ் ப்ரோக்ராம் ஒருத்தருக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அவ்வளோ ஒரு எனர்ஜி ஃபுல்லாக 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து அவ்வளோ எனர்ஜி ஃபுல்லாக மாறுவாங்க. அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ஸிக்கான பொருட்கள், ப்ரிசர்வேட்டிவ் சாப்பிடாம நம்ம உணவு வேணும் போது ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். அன்றைக்கி நம்ம வந்து அதை கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணிக்கணும். அது போக நம்ம வந்து ரெகுலராக ஒரு டோஸ் அப்படிங்கிறது கூட சஜஸ்ட் பண்ணுறோம். டீடாக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கலாம், இங்கே வந்தும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பண்ணும்பொழுது எல்லாமே செய்வோம். இந்த நீங்கள் உடல் டாக்ஸின் ரிமூவ் பண்ணுறது, லிம்பாட்டிக் சிஸ்டம், லிவர் டீடாக்ஸ் பண்ணுறது, கண்ணை க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற ஏதாவது தெரப்பி அந்த நேரத்தில் உங்களுக்கு மைண்ட் சிம்டம் ஏதாவது இருந்ததுன்னா ஷிரோதராவோ இல்லை அபியங்கமோ ஏதாவது தேவைப்பட்டால் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் அந்த 3 days வெளியே போகும்போது உங்கள் உடல் வந்து பயங்கர ஒரு எனர்ஜி ஃபுல்லாக மாறும். இது பொதுவாக நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய உணவு முறைகளும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் எங்கே வேணால் மருந்து எடுக்கலாம். ஆனால் அதே சமயம் உணவு முறை அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்கள் டயட்டை பற்றி தெரியாத எந்த ஒரு மருத்துவமுமே உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நோயை வந்து கண்ட்ரோலில் வைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அது ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. எந்த நோய்க்கு வேணால் நீங்கள் மருந்து எடுங்க. அதற்கான உணவு முறை என்ன அப்படிங்கிறது, உணவு முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த டீடாக்ஸ் உணவு முறைகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாவே நீங்கள் பொதுவாக எந்த மருந்துகள் எடுத்தாலும் அந்த மருந்துகள் நல்லா ஒர்க் பண்ணும். அதே சமயம் உங்கள் நோய்கள் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நீங்கள் உணவுகள் எடுத்துக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற டோஸை கொஞ்சம் குறைக்கவும் முடியும். ஸோ இது பேசிக்கான விஷயம். நோய் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நல்ல மருந்துகள், பக்க விளைவில்லாத மருந்துகள், நல்ல உணவு, சில பயிற்சிகள், மனநிலையை நம்ம எப்பவுமே ரொம்ப கூலாக பாசிட்டிவாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நோய் அப்படிங்கிறதே இருக்காது. அது எவ்வளோ பெரிய ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தாலும் நல்ல பாசிட்டிவ் மைண்ட் அப்படிங்கும்பொழுது அது நம்ம உடம்புல அவ்வளோ ரியாக்ஷன்ஸை காமிக்காது. ஸோ இந்த நாளும் சேர்ந்தது கூட்டமைப்பு தான் மருந்துகள். இதில் நம்ம மருத்துவத்தில் சித்தா, ஹோமியோ, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், தெரப்பீஸ், பயோமெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணுறோம். விச் டசன்ட் ஹேவ் சைடு எஃபெக்ட்ஸ். எங்களுடைய மருத்துவத்தினுடைய கோட்பாடே the first duty of the doctor is to educate people not to take lifetime medication, and if it is needed that should be without side effect அப்படிங்கிறது தான். அதை தொடர்ந்து நம்ம செயலாக்கிட்டு வரோம். நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals.